அம்பேத்கரை அனைத்து பக்கம் கொண்டு சேர்த்த அவருக்கு அம்பேத்கர் பெயரால் ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு கூட வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதிமுக ஜெயலலிதா கூட்டிக்கு வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டா திமுக இருக்கிற துணைப்பச்சால் போய் நின்றுவாரு. அங்கே போய் அண்ணாவுக்கே நீங்க போக விட மாட்டேன்னு சொல்ல முடியும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அவ்வளவு கடும் நெருக்கடியின் காரணமாகத்தான் அவரால் போக முடியவில்லை அப்படிங்கிறது. அவர் வரலன்னா திமுக பிடிச்சு வச்சிருக்கா? எவன் சொல்லி கொடுத்து எடுக்கிற முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு அறிவில்லாதவர் அவர் கிடையாது. 200 தொகுதிகளை வெல்வோம் என்று இருமாப்புடன் மக்களை ஏமாற்றும் அரசு இருக்கு. அது தப்பு. அதான் அம்பேத்கர் பத்தி புத்தகத்தை போய் வெளியிட்டு பேசுறான்னு சொன்னா அங்க உட்கார்ந்து திமுக கூட்டாங்க. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் திருமாவளவன் வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்காரு, 2 எம்பி வச்சிருக்காரு. நீ ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிற. நீயே பிளாட்பாரத்தில் இருக்க. நீ போய் ஏன் கூட்டணிக்கு வா, என்ன தலைமை தாங்க எப்படி ஏத்துட்டு வருவாரு? விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய மனசு முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கு. நாட்டி தொழிலோட மாப்பிள்ளையா இருந்துட்டு அவரும் வழக்குல இருந்துகிட்டு என்ன வேணாலும் வந்து பேசி குறுத்தொழில் வந்து துணை பொதுச்சாளர் அவர் திமுக அவர் தான் அதிகமாக கொடுத்துருக்கு. கிராமத்துல சொல்லுவாங்க பெரியல் என்ன நாய் வித்த காசு குலைக்க போகுது, மீன் வித்த காசு என்ன வாசம் அடிக்க போகுது. திமுக ஒரு வேலை செய்யலையா? 1 லட்சம் பேர் வேலை பார்த்தோம், அதுல ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா துணை பொதுச்சாளர் கொடுக்கறவங்களுக்கு பெரிய 1 லட்சம் பேர்ல ஒருத்தர் வேலைக்கு உள்ள வேலைக்கு தான் சார் வச்சுக்கணும். அதுக்காக சமயக்காரன் கூட துணை பொதுச்சாளர் போட முடியுமா? போட்டோ ஷூட் நடத்தி சம்பிரதாயத்துக்காக ட்விட் போட்டு சம்பிரதாயத்துக்காக அறிக்கை வெளியிட்டுன்னு சொல்லி உங்க யாரும் சொல்லி இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவர் உதயநிதி அவர்களை சொல்லலையா? உதயநிதி போனாலும் நாட்கள் அழிவு. பிறப்பால் ஒருவர் முதலாக ஆகக்கூடாது, இனிமே அந்த ஒரு சிஸ்டம் வர இருக்கக்கூடாது. கலைஞருடைய ஆளு பிறப்பால் வந்து செல்வியக்கா இருக்குது, கனிமொழிக்கா இருக்குது, தமிழரசு இருக்கு. ஆனா ஸ்டாலின் தான் வந்தாரு, தளபதி தான் வந்தாரு. இது 1 2 3 போட்டு வர்றதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் இல்ல, வரிசையா பதிவு வர்றதுக்கு. டங்ஸ்டன் விவகாரத்துல வந்து 9 மாத காலம் சும்மாவே இருந்துட்டு இப்ப வந்து திடீர்னு நாங்க லெட்டர் போட்டோம், இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து சரியா இருக்கா? வாய் மூடி மௌனியாக அங்க சும்மா உட்கார்ந்தீங்க ஏன் அப்படின்னு கேட்டார்ல. அது ஒரு அயோக்கியத்தனமா முட்டாள்தனமான கேள்வி. ரொம்ப 10 மாசம் கொடுத்துருக்கு சார், எடுத்து பேசியிருக்காங்க சார். அவன் இல்லைன்னு சொன்னா நீ கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு எடுத்து நாளைக்கு காலையில சொல்றாரு, அவர் தான் சொல்றாரு. இப்ப அவர் சொல்றது நம்புறீங்கல்ல, நான் சொல்றது நம்புங்க. நீங்க சொல்றது அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் திமுகவினுடைய வர்த்தக அணி செயலாளரும் கவிஞருமான திரு காசி முத்துமாணிக்கம் அவர்களிடம் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கின்றோம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லை, எப்போதும் போலதான் இருக்கணும். அதாவது மகிழ்ச்சின்னு என்னன்னா, வெள்ளத்துல வந்து ஜெயிக்கிற அளவுக்கு தளபதி வந்து ராத்திரி போல சொல்றாரு. அந்த மகிழ்ச்சி அது வந்து விசிக தனியா யாதவர்ஜனா பிரச்சனை அந்த மகிழ்ச்சி இருக்கும்னு நினைச்சேன். நாங்க பிரிக்கல. அவரா வந்து விழுந்து அவரா எந்திரிச்சு போறாரு. தன்னைத்தானே வந்து அவரா வெளியே வந்து பண்ணாரு. என்ன நினைக்கிறீங்கன்னா கூட்டணி கட்சியில அவர் கட்சியில இருக்கிறாரு, மேடை கூட பகிரக்கூடாதுங்கிற அளவுக்கு இருக்குங்கிறது எந்த விதத்துல சரியானதா இருக்கும்? மேடை பகிரக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. அவர் வந்தது இப்பதான் வந்தாரு, வந்து 2 வருஷம் ஆச்சு அரசியல் வந்துட்டு. பகிரவே கூடாதுன்னு சொன்னா அவருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா மன்னராட்சி கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க பொது வெளியில பேசுறதுங்க வேற, மேடையில பேசுறது. நீங்க ஒரு கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒரு கட்சியில இருக்கும்போது இன்னொரு கட்சியை பத்தி, தோழமை கட்சியை பத்தி விமர்சிக்கும் போது உள்ளரங்கத்துல பேசுறது வேற, வெளியில பேசுறது வேற. நீங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, மன்னராட்சி குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த நாடு வந்து இந்த நாடு மன்னராட்சி கிடையாது. ஏது மன்னராட்சிங்கிறது கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, வாரிசு அரசியல் வர்றது தவறு அப்படின்னு சொல்றாரு. வாரிசு வந்து மோடிட்டு வேணா வாரிசு இல்லாம இருக்கலாம். இவருக்கு எப்படி வாரிசு அரசியல், இவர் எப்படி துணை பொதுச்சாளர் வருவாரு? விடுதலை சிறுத்தைங்கிற ஒரு பெரிய இயக்கத்துல 10 செயலாளர் துணை பொதுச்சாளர் ஒருத்தர் இவர் எப்படி வர முடியும்? வந்து 2 வருஷம் தான் ஆகுது. இவர் மாட்டினுடைய மாப்பிள்ளைங்கிறதுனாலதான் வந்தாரு, இவரே வாரிசுங்கிறதுனாலதான் வந்தாரு.
சந்திரசேகரோட பையங்கிறதுனால தானே விஜய்க்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வெறும் நடிகர் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா? அவர் அவ்வளவு தூரம் உழைச்சிருக்கிற 30 வருஷம் உழைச்சிருக்கிற யாரு 30 வருஷம் இங்கே உழைச்சாரு? இந்த கட்சிக்கு வந்து 1.5 சினிமா துறையில அவர் 30 வருஷம். சினிமால வர்றது வந்து சார், நீங்க சினிமால வர்றது உழைப்பு இல்ல, அது தொழில், அது அவருடைய தொழில். திரையுலகத்துல இருக்கிற இந்த திரையுலகத்துல உள்ள வருமானங்கள் இருக்குது. அதை வந்து விஜயகாந்த் பண்ண மாதிரி இல்ல ரஜினிகாந்த் பண்ண மாதிரி நட்டப்பட்டவங்களுக்கு ஒரு பங்கு கொடு. எம்ஜிஆர் எவ்வளவு கொடுத்தாரு, வெளியே தெரியாம கொடுத்தாரு, அது மாதிரி கொடு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு நம்பி படத்தை யார் போல ஏகப்பட்டு நட்டப்பட்டு வீட்டுல கிடக்குறான். கொரோனா புயல்ல வந்தா பண்ணு, ஒரு வந்து புயல்ல பண்ணு, இல்ல கொரோனா நோயில பண்ணித்தானே இருக்கிறாரு. இது என்ன சினிமாவா? சாப்பாடு அதான் சார் 200 மாணவர்களுக்கு வந்து தேவையான படிப்பு கொடுக்குறாங்க. அதான் சொல்றேன் இருக்கிறாங்க. அதான் சார் நீங்க உங்களுக்கு வந்து பதட்டமும் பயமும் இருக்குது. சொன்ன உடனே ஒரு பெரிய பதட்டம் இல்ல. நீ பாசிட்டிவ்ல நீங்க புரியாம என்ன சொல்றீங்கன்னா, சினிமாக்கார மாதிரி இது ஒன்னும் ஷூட்டிங் கிடையாது, இது வந்து அரசியல். இது வந்து ஒரு 200 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சு விருந்து வைக்கிறது இல்ல. இது நாடு முழுசும் லட்சக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான், கோடிக்கணக்கான போராடிக்கிட்டு இருக்கான், வெள்ளத்துல துடிக்கிறான். எங்க அமைச்சர் அவ்வளவு பேர் இருக்காங்க. ராத்திரி போல 12 மணிக்கு 1 மணிக்கு போய் ஸ்பாட்ல போயிட்டு தளபதி நிக்கிறாரு, உதயநிதி போய் நிக்கிறாரு. ஒரு நாள் அதாவது 2 அவையார்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, 3 அவையார்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 2 ஸ்டாலினோ 2 உதயநிதிங்கிற அளவுக்கு அவங்க நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ரூம்ல கூட்டாந்து வச்சுட்டு உங்களை மாதிரி மீடியாக்காரங்க எல்லாம் வந்து ஒரு ரூம்ல 200 பேர் கொடுக்குறாரு, 10 பிள்ளைகள் கொடுக்குறாங்கிறது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஆக அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உன்னோட இருப்பை தான் கொடுக்க, நீ என்ன நிரூபிக்கல. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1972 கட்சி ஆரம்பிச்ச போது 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் தன்னுடைய இருப்பு வந்து நிலைநாட்டினார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் தேர்தலில் நிலைநாட்டாரு. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நிலைநாட்டாரு. அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுசும் நிலைநாட்டார். இப்படி நிலைநாட்டின எம்ஜிஆர் கிட்டேயே 1977 நிற்கும் போது அவருடைய கூட்டணியா அவருக்கு எதிரியா இருக்கிற திமுக எதிரியாவும் இருக்கிற, இவருக்கும் எதிரியா இருக்க, திமுகவுக்கு எதிரியா இருக்கிற பல பேர் இவர்கிட்ட வந்தாங்கன்னா வரல. திமுக கூட்டணியில இல்லாத காங்கிரஸ் இவர்கிட்ட வரல, எம்ஜிஆர்ட்ட. திமுக இல்லாத ஜனதா கட்சி இவர்கிட்ட வரல, தனிச்சு நிக்குது. ஒரு தனித்து வந்து தன்னுடைய திறமையை காட்டணும், தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு காட்டணும். அப்படி செல்வாக்கு காட்டணுங்கும் போது எம்ஜிஆர் ஒவ்வொரு கட்டத்துல காட்டினாரு. ஆனால் அவ்வளவு காட்டின எம்ஜிஆர் கிட்டேயே நீங்க 77 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரல. கூட்டணிக்கு கட்சி வராம ஒரே ஒரு இடது கம்யூனிஸ்ட் மட்டும் வந்துச்சே தவிர வலது கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ ஜனதாவோ வரலன்னா அவங்க திமுக போனானா இல்ல, திமுக போகாத கூட எம்ஜிஆர் வரல. அதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, தன்னுடைய சக்தியை பல வடிவத்துல நிரூபிச்ச எம்ஜிஆர் ஆளு போகாத போது விஜய் கிட்ட போய் திருமாவளம் போது போய் சேர்ந்துருவாரவனே போய் ஒரு சார் ஒரு நீங்க விடலையே சார், நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் விடலைங்கிற நான் கட்டி பிடிச்சல புரிஞ்சு. திமுக விடலையா? திமுக பிடிச்சு வச்சிருக்கா? திமுக விடலன்னு இல்ல, திமுக ஒரு கூட்டணியா இருக்கும்போது ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருக்காங்க. அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல, அது என்னதான் இருக்கு. அப்படின்னா அது எவ்வளவு கொச்சத்தனமோ அது மாதிரி திமுக விடுதலை சிறுத்தையும் திமுக ஒன்னா இருந்துகிட்டு இருக்கு, கூட்டணியில களத்துல நிக்குது. அப்ப அது எண்டதான் இருக்கு, அது எண்டதான் இருக்கு அப்படி சொல்லவே இல்லையா? நேத்து பேசிருக்காரு, சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை, நீங்களா கற்பனை கேட்டு என்ன சொன்னார்னா அவருடைய மனது அவர் இங்க இருக்குன்னு அர்த்தமா? மனதிங்கிறது எதுக்கு சொல்ல? அதுக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? இல்லையே, அதுக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? அவர் போக கூடாது, வைக்க கூடாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில் எழுந்து உடனேயே திருமா அவர்கள் தினமும் ஒரு பிரஸ் மீட்டை நடத்துகின்ற போது நாங்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகவில்லை, எங்கள் கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறது, நாங்கள் போகவில்லை, 2026 இதுதான் தொடரும். காரணம் மீடியா, உங்க மீடியால பத்திரிகை பேர் சொல்லி விளம்பரத்தை தேர்வு கொடுக்கல, தலைப்பு செய்தியா போடுறாங்க, திருமா வந்து விலகுறார், திருமா போறாங்க. சார் ஒரு தடவை முடிச்சு போட்டுட்டா விட்டுறணும், 3 முடிச்சு போட்டா ஸ்ட்ராங்கு. ஒரு தடவை சத்தியம் சொல்லணும், ஒரு தடவை சத்தியம், 2 தடவை சத்தியம், 3 தடவை கோர்ட்ல சத்தியம், 7 3 தடவை 300 தடவை சொன்னதுக்கு அப்புறமும் இன்னமும் அவர் எங்கிட்ட தான் இருக்காரு, மனசு எங்கிட்ட தான் இருக்குன்னா அவன் பொண்டாடி குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அவர் என்ன இந்த தமிழ்நாடு 25 ஆண்டுகளாக 25 வருஷத்துல 10 வருஷம் நீங்களாக தேர்தல் அரசியல் 25 வருஷம் திருமாவளவர்கள் இருக்காரு, 35 வருஷமா இருக்கிறார். இந்த 35 வருடங்களாக அம்பேத்கரை அனைத்து பக்கம் கொண்டு சேர்த்த அவருக்கு அம்பேத்கர் பெயரால் ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு கூட வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அப்ப அம்பேத்கர் வெளியீட்டு விழா அவருடைய மனசு இது புரிஞ்சுக்கலாமா இல்லையா? அம்பேத்கர் விழா வந்து அம்பேத்கர் சொல்ற எல்லாரும் கொண்டாடுமா? அண்ணா வந்து ஆரம்பிச்ச கட்சிங்க இருக்கா, எல்லாரும் அண்ணா கொண்டாட முடியுமா? எம்ஜிஆர் இருக்கா, எல்லாரும்
திமுக அண்ணாவை கொண்டாடுறீங்க, அதிமுக அண்ணாவை இயற்கை தானே கொண்டாடுறோம். அப்ப நான் வந்து அதிமுக ஜெயலலிதா கூட்டிக்கு வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டா திமுக இருக்கிற துணை பேச்சாளர் போய் நின்றுவாரு. அங்கே போய் அண்ணாவுக்கே நீங்க போக விட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? கட்சி வேற சார். அவர் வந்து ஓப்பனா பயங்கர நீ சொல்லு உன்னுடைய கொள்கையை சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு மாநில சுயாட்சி எனக்கு பிடிக்காது, அதுல நான் மாநில சுயாட்சியில் உறுதியா இருக்கிறேன், எனக்கு கவர்னர் வேண்டாம் தெளிவா இருக்கிறேன், எனக்கு நீட்டு வேண்டாம் நான் தெளிவா இருக்கேன், சமதர்மம் வேணும் ஜாதி மதங்கள் கூடாது நான் எல்லாத்தையும் தெளிவா இருக்கேன், பெரியார் வந்து கடவுளை தவிர பாக்கி எல்லாத்தையும் நாங்களும் அப்படிதான் சொல்றோம், ஒன்றிய குலம் ஒரு இது பாக்கி எல்லாத்தையும் சரியா இருக்காரு. ஆக கொள்கை எல்லாம் ஒண்ணு இருக்கான். அவருக்கு முந்திரி பருப்பு ஒத்துக்கிறேன், வாழைப்பழம் ஒத்துக்கிறேன், சக்கரை ஒத்துக்கிறேன், ஏலக்காய் ஒத்துக்கிறேன், ஆனா பஞ்சாபனத்தை மட்டும் ஒத்துக்கலைன்னா என்ன அர்த்தம்? திமுக தாண்டா இதெல்லாம் செஞ்சு நாங்க 75 வருஷமா சொல்லியிருக்கோம்ல, நீ என்ன புதுசா வந்து சொல்ல போற? உனக்கு ஆட்சிக்கு வரணுங்கிறக்கா புதுசா வந்திருக்க? உன்னை நிரூபிக்காம அவர் வந்து திருமாவளவன் வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்காரு, 2 எம்பி வச்சிருக்காரு, நீ ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, நீயே பிளாட்பாரத்துல இருக்க, நீ போய் ஏன் கூட்டணிக்கு வா, என்ன தலைமை தாங்க எப்படி ஏத்துட்டு வருவாரு? அவர் வரலன்னா அதுக்கு திமுக பிடிச்சு வச்சிருந்தா தன்னை காப்பாத்துகின்ற அவர் அசிங்கப்படுத்தாதீங்க, திருமாவளவனை அசிங்கப்படுத்தாதீங்க. எவன் சொல்லி கொடுத்தோ முடிவெடுக்க வேண்டியது எந்த எவன் சொல்லி கொடுத்து எடுக்கிற முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு அறிவில்லாதவர் அவர் கிடையாது. அவரு மனநிலையை கொண்டு வராங்க. இப்ப யாருமே வந்து திருமா அவர்களையோ அல்லது அவர் சார்ந்திருக்க அவர்களுடைய இயக்கத்தையோ யாருமே வந்து கேள்வி கேட்கல. ஏன் அவரால் போக முடியவில்லை? அம்பேத்கர் இந்த இடத்துல மனம் இருக்கு, ஏன் நீ மிதிச்சுக்கல, சட்டையை பூச்சிக்கல, ஏன் இங்க சாக்கடை இருக்கு, ஏன் போய் விழுகல, இங்க கரடி சிங்கத்திட்ட ஏன் தலையை கொடுக்கலன்னா கொடுத்தா பாதுகாப்புல அவ கொடுக்கல, அதுக்கு நீதான் முடிச்சிருக்கா? என்ன சார் அர்த்தம்? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அவ்வளவு கடும் நெருக்கடியின் காரணமாகத்தான் அவரால் போக முடியவில்லை அப்படிங்கிறது அதிமுக உட்பட பொதுவெளியில் திருமாவளவன் கட்சி நீக்க நான் கேட்கிறேன். 10 துணை பொது ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்கிறார், மக்களே வந்து மைனஸ் ஆகுவாங்க அவரே சொல்லியிருக்கிறார். ராஜேந்திர பாலாஜி கடவுள் இல்லை, அவரு ஐடிஎம் தானே. நான் சொல்றது இவரை தான் பேசணும். யார 5 5 10ன்னு சொன்னா அது அதிசயம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. திங்களுக்கு பிறகு செவ்வாய்னா எவ்வளவு திமுறா சொல்லிவிட்டான் பாடுறா, ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரிங்கிறான், திமுரு பிடிச்சவன், தைக்கு பிறகு மாசிக்கிறான், எவ்வளவு கொழுப்பு இருக்கும் உனக்குன்னா தைக்கு பிறகு மாசி தான். 234 சீட்ல 200 வந்து உறுதி தானே. உறுதி நாங்க சொல்லக்கூடாதா? பார்லிமெண்ட்ல வந்து 25 சீட்டு எம்பி ஜெயிப்போம், 5 பேர் அதுல மத்திய அமைச்சர் ஆகும்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாரு. அது எந்த தைரியத்துல சொன்னாரு? ஆணவம், அதுலதான் ஆணவம். ஆணவம் என்பது நீங்க சொன்னா 200 சீட்டு சொன்னா நான் சொல்றீங்க, நாங்க சொன்னா ஆணவம் சொல்லி அவரை சொல்றீங்க. நான் கேக்குறேன், 19 இடத்துல டெபாசிட் இழக்கிற ஒரு கட்சி 25 ஜெயிச்சு போறோம், 5 சீட். கட்சிக்காரர்களை நீங்க எப்படி ஊக்கப்படுத்துவீங்க? நான் ஊக்கப்படுத்த தப்புங்கிறீங்க. நீங்க ஊக்கப்படுத்த யார் தப்புன்னு சொல்லி உங்க கட்சியோட நிலைப்பாடு சார். இவர் வந்து 6ஆம் தேதி அன்னைக்கு வெளியிடும்போது என்ன பேசுறாரு, அரசியல் பேசுறாருன்னா 234க்கு 200 ஜெயிப்போம் என்று ஆணவமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மக்கள் பூஜ்ஜியமாக்குவார் சொன்னார். அது வந்து தப்புங்கிறீங்க. ஏன்னா நாங்க 234க்கு 234 ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளவங்க. இதுல ஆணவமா பூஜ்ஜியத்துக்கு வாய்ப்பு இல்ல. யாருக்கு கணக்குகளை மட்டுமே நம்பி 200 தொகுதிகளை வெல்வோம் என்று இருமாப்புடன் மக்களை ஏமாற்றும் அரசு இருக்குன்னு அது தப்பு. அதாவது 200 வர்றதுங்கிற அதிசயம் இல்ல, 5 5 10ங்கிறது அதிசயம் இல்ல. திமுக 40க்கு 39 சீட்டுக்கு 40க்கு 40 ஜெயிச்ச சீட்டு அது. அப்படி சொல்றது அதிசயம் கிடையாது. அதிசயமோ ஆத்திரமோ எதுன்னா 19 இடத்துல டெபாசிட் போடுற கட்சி 25 ஜெயிக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு சொன்ன. நான் வந்து இந்தியாவில வந்து நாங்க தான், எங்க தலைவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆவாரு, நாங்க தான் வந்து ஐநா சபைக்கு வந்து தலைவர் ஆகிற போன்னு சொன்னா தான் தப்பு. என்னுடைய சக்திக்கு உட்பட்டதுக்கு 5க்கு 5 10னா அதுக்கே உனக்கு ஏண்டா கோபம்? அம்பேத்கர் பத்தி புத்தகத்தை போய் வெளியிட்டு பேசுறான்னு சொன்னா அங்கே உட்காந்துட்டு போயிட்டு திமுக திட்டத்தை கூப்பிட்டாங்க இதுக்குதான் என்ன திருமணம் வரமாட்டேன்னு. ஒரு நிமிஷம், இப்ப நீங்க சொல்றபடியே வச்சுக்கோ, ஒருவேளை திருமாவர்கள் வந்து அந்த நிகழ்வுக்கு போயிருந்தாருன்னு இது போன்ற ஒரு பேச்சே வராம தவிர்த்திருக்கலாமா? தவிர்த்திருக்கூடாது. இல்ல சார், அதெல்லாம் தப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நாங்க திரும்ப போக கூடாது சொல்லல. நீங்க போறீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இது வந்து பொது குற்றச்சாட்டை தான் நீங்க வைக்கிறேன். இப்போ ஒருவேளை அவர்கள் திருமாவர்கள் அந்த நிகழ்வுக்கு போயிருந்தால் அவர் முன்னிலையிலேயே இது போன்ற ஒரு பேச்சு ஆதவர்ஜினாவோ அல்லது தாவேக தலைவர் விஜயோ பேசியிருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கா. இதோட பேசியிருந்தா என்ன அசிங்கமா பேசிருக்கோம். நேத்தானிக்கு சந்துரு உட்கார்ந்து இருந்தாரு. அவர் என்ன வந்து இவருடைய கட்சியா, விஜய் கட்சியா? சந்துரு ஐயா வந்து நீதிபதி சந்துரு ஐயா வந்து திமுக ஒவ்வொரு செயலையும் பாராட்டக்கூடிய உண்டு. வேற வழி இல்ல, நெளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேடையில் உட்கார்ந்து பாக்கி 2 பேரும் அடுத்தவங்களை உட்கார வச்சுட்டு ஒரு கட்சி நிகழ்ச்சி மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. புத்தக விழாவில் இப்படி எல்லாம் பேசுவாங்கிறக்காக தான் அறிவுஜீவியான அண்ணன் வந்து
கருத்தியல் கொண்டு அண்ணன் வந்து திருமாவளவன் வந்து அது புறக்கணிச்சார். முதல்ல அவர் என்னன்னா சிஎம் வந்து வர்றாருங்கிறனால முதல்ல ஒத்துக்கிட்டாரு. என்னைக்கு அவர் அரசியல் வந்து தன்னுடைய கொள்கையை மட்டும் சொல்லாம எடுத்தோடனே திமுக என்னுடைய எதிரின்னு சொன்னாரோ, எதிரி திமுக கூட்டணி வந்து இங்க போறது நாகரிகம் இல்லை, அது அநாகரிகம். அப்படியே வேண்டான்ட்டாரு. அது சார் நீங்க 7,000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு அமலாக்கத்துறையில இருந்துகிட்டு சொரண்டி லாட்டி சீட்ல இருந்துகிட்டு லாட்டி தொழிலோட மாப்பிள்ளையா இருந்துகிட்டு அவரும் வழக்குல இருந்துகிட்டு அவர் ஒருத்தர் வந்து என்ன வேணாலும் வந்து பேசிட்டு குறுக்கொலி வந்து துணை பொதுச்சாளர் அவர் பத்திரம் திமுக அவர் தான் அதிகமா கொடுத்துருக்கு. ஞாபகம் வச்சுல பேசுறீங்க. அதாவது சார் நீங்க வந்து எதுவா இருக்கட்டும் சார், அண்ணா கூட சொன்னார் சார், எதுவா இருந்தாலும் இது மாதிரி தவறான ஆளுங்களுடைய கையில் இருக்கிற பணம் என்பது குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்னாரு. ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படுது. திமுக வாங்கி இருக்கிறது ஏற்றுக்கொள்ள திமுக வாங்கி இருக்கிற பத்தி எனக்கு கருத்து வேறுபாடு. ஏன்னா அவங்க அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ல ஒருத்தர் கொடுக்கும் போது நீங்க தான் சொன்னீங்க அது வந்து இந்த தவறான பணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு உதாரணம் சொல்றீங்க. அதை வந்து திமுகக்கு தேர்தல் பத்திரமாக நீங்கள் சொல்ல சார். நான் அது என்னன்னா கிராமத்துல சொல்லுவாங்க, தெரியலன்னா நாய் வித்த காசு குலைக்க போகுது, மீன் வித்த காசு என்ன வாசம் அடிக்க போகுது, காசு கசக்க போகுது சொல்லுவாங்க. நான் சொல்றது தேர்தல் நிதி என்பது வேறு. நீங்கள் வந்து நேரடியாக அதுக்கு மட்டுமாகவே அவருக்கு துணை பிரச்சாரம் கொடுத்து தப்பு. திரும்ப அதுவே முதல் தப்பு. அவர் கட்சியில வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இது எந்த கட்சியிலும் இல்ல, எந்த அனுபவம் கிடையாது. திமுக ஒரு வேலை செய்யலையா சார்? நீங்க நான் ஒரு விக்கிரவாண்டி தேர்தல போய் நான் வேலை பார்த்துட்டு என்னாலும் ஜெயிச்சு நான் சொல்ல முடியும். விக்கிரவாண்டி தேர்தல் அதுக்கு முன்னாடி 2021 தேர்தல் வேலை செய்யல, 2019 வேலை செய்யல. 1 லட்சம் பேர் வேலை பார்த்தோம், அதுல ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா துணை பொதுச்சாளர் கொடுக்குற அளவுக்கு பெரிய பிரசாந்த் கிஷோர் 1 லட்சம் பேர்ல ஒருத்தர். பிரசாந்த் கிஷோர்ல இவரை சொல்றேன்னா பிரசாந்த் கிஷோர் கூட தான் இவர் இருந்தாரு. பிரசாந்த் கிஷோர் 100 பேர் வேலை வைப்பான், 1000 பேர் வேலை வைப்பான், அதுல ஒரு ஆளு பேரு. அதனால ஒரு பெரிய லீடர் அவரு. பிரசாந்த் கிஷோர் லீடரா? பிரசாந்த் கிஷோர் கட்சியில துணை பொதுச்சாளர் கொடுத்துருவோமா நாங்க? வேலைக்கு உள்ளவனு வேலைக்கு தான் சார் வச்சுக்கணும். சமயக்காரன் உயிர் போறது சார். சமையல்ல கொஞ்சம் விஷத்தை கொடுத்தாலும் செத்து போயிடும். அதுக்காக சமயக்காரன் கூட துணை பிச்சாளர் போட முடியுமா? என் வீட்டுல சவர கத்திக்காரன் கத்தியில கழுத்துல கொண்டாந்து கத்தியில வைக்கிறான், சேவ் பண்ணும் போது விட்டானா செத்து போயிருவேன். அதுக்காக அவனை துணை பிச்சாளர் இருக்க முடியுமா? அது ஆக்கிலே தப்பு. அதுக்குள்ள தண்டையே தான் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சொல்லுங்க அடுத்த விஜய் பத்தி பேசுங்க. ஆக விஜய் அவர்கள் சொன்னது போல 200 தொகுதிகளில் இருமாப்புடன் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி வந்து மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். நீங்க சார் நல்லா புரிஞ்சுங்க சார். எம்ஜிஆர் வந்து எங்களுக்கு பிடிக்காத இருந்தாலும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது குறுக்கிடாம மட்டும் கேட்டுங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட எஸ்டிஎஸ், நாவலரு, நாஞ்சிலாரு எத்தனையோ மந்திரிக வந்து சேர்ந்தாங்க. அதே மாதிரி வைகோ கட்சி ஆரம்பிக்கும் போது பொன்முத்துராமலிங்கம், திருச்சி செல்வராஜ், SR ராதா, VIT விஸ்வநாதன், அழகு திருநாவுசன் எத்தனையோ வந்தாங்க. தேமுதிக இருக்கும் போது பொன்னுச்சாமி, கூப்பா கிருஷ்ணன் ஒரு தொகையே வந்துச்சு. அவர்கிட்ட ஒரு வந்துச்சு. பண்டூட்டியார் எல்லாம் போய் சேர்ந்தாரு. டி நகர் ஜெயக்குமார் எல்லாம் போனாரு. MP எல்லாம் போனாங்க. ஆஸ்திரேலியா எல்லாம் போனாரு. அது மாதிரி ஒண்ணுமே இல்லாத பாக்யராஜன் கட்சி ஆரம்பிச்ச கூட ஏவாவேலன், இன்னைக்கு அமைச்சர் இருக்க ஏவாவேலன், KP ராமன் எல்லாம் போய் சேர்ந்தாங்க. யாரு இது வரைக்கும் 6 மாசம் ஆச்சு ஒரு சட்டமன்ற ஒருத்தர் கூட போனதில்லை. 6 மாசமா முட்டி மோதி ஒரு மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டு கூட்டம் குடிச்சு விஜயகாந்த் கூட்டம் மாதிரி கூட்டம் வந்து அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வரிசையில பெரிய கூட்டம் அவருக்கு தான் வந்துச்சு. சரி, தனிப்பட்ட மனிதர்களுடைய செல்வாக்கு என்பது கூட்டத்துக்கு பாக்குறதுக்கு ஒரு வேற. ஆனா அரசியல் நிர்வாகத்துக்கு இவ்வளவு நாளாச்சு என்ன பண்ணாருன்னா இன்னைக்கு பண்ணிருக்கணும். அவங்க சார்பா வந்து ஒரு நீட்டு எடுத்து பெரிய போராட்டம் பண்றோம், நாங்க வந்து ஊருக்கு ஊரு தமிழ்நாடு முழுசும் மாவட்ட கழகத்தை போடுறோம்னு சொல்லி போடணும். ஒன்றுமே செய்யல. எந்த கட்டமைப்பு இல்லாதவனுக்கு கடிதத்தை நான் கொடுத்துருக்குறோம் சார். அதனாலதான் சார் நீங்க இந்தியாவே நீங்க ஆதரிக்குது. அன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் நீட்டுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. இந்தியா முழுசும் இன்னைக்கு வந்து அது வந்து அடிச்சிருக்கு, அதை திருத்தி இருக்குது. உச்சநீதிமன்றம் திருத்தி இருக்கு. இன்னைக்கு தேவையான பல மாநிலங்களை கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்குது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் அவரு 6 மாசத்துல ஏதாவது நடத்தணும், பெரிய போராட்டம் நடத்தணும். பெரிய எம்ஜிஆர்லாம் எதிர்க்கட்சியா இருந்தாரு, கஞ்சி தொட்டி அங்கே திறந்தாரு, எத்தனையோ போராட்டங்கள் பண்ணாரு, கோட்டு கொடுத்தாரு, என்னென்னமோ பண்ணாரு. எல்லாரும் பண்ணாங்க, SSR இருந்து எல்லாரும் பண்ணாங்க. இவர் எதுவுமே பண்ணல. வீடு அதான் பாத்தீங்களா, சினிமா ஷூட்டிங் மாதிரி, சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு 200 பேருக்கு வீட்டுல இருந்து கூட்டியாந்து அவர் வீட்டுல ஏதோ புயல் மாதிரி அந்த இடத்துல வீட்டுல மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதல்ல அந்த அளவு சம்பிரதாயத்துக்காக போட்டோ ஷூட் நடத்தி, சம்பிரதாயத்துக்காக ட்விட் போட்டு, சம்பிரதாயத்துக்காக அறிக்கை வெளியிட்டுன்னு சொல்லி உங்க யாரும் சொல்லி இருக்கிறான்னு நினைக்கிறேன்.
யார் நாங்க சொல்றது வந்து சம்பிரதாயத்துக்காக இவர் வந்து விஜய் தான் போட்டோ ஷூட் யாரை சொன்னாரு? போட்டோ ஷூட் எல்லாமே விஜய் தான். விஜய் தவிர யாருமே பண்ணல. எல்லாம் உழைக்கிறான். ராத்திரி 2 மணிக்கு 1 மணிக்கு பயங்கரமா சத்தம் வந்துச்சு சார் இந்த கூட்டத்துல. பயங்கரமா கிளாப் சார் நீங்க சம்பிரதாயத்துக்காக நீங்க சத்தம் இந்த போட்டாங்க. கூட்டத்துல வந்து சத்தம் போடுறது வந்து ஒரு பாமக கட்சிக்காரனை வச்சு எதிர்கட்சிக்காரனை வச்சுட்டு ஷூட்டே பண்ணலாம். துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க, கன்னடியை சுட்டாங்கிறக்கா நிறைய பேரை வந்து இந்த இந்திராந்தி அம்மா சுட்டாங்கிறக்கா நாடு முழுசு இந்திராந்தி மேல கொடுமையை எதிர்பார்க்கான அவர் உதயநிதி அவர்களை சொல்லலையா? உதயநிதி போனாலும் நாக்கில் அழிவு. உதயநிதி ராத்திரி மூலம் சுத்திட்டு இருக்காரு. நாடே பார்த்து இல்ல ஏன் நான் டவுட்டுக்காக யாரும் அவர் பார்த்து சொல்லல. அப்படி சொல்லி இருந்தாலும் எவனாவது ஏடிஎம் சொல்லியிருப்பாங்க. கத்திருப்பா 2 பேரு காசு கொடுத்து மாநாட்டுல வந்து தளபதி இல்ல அவர் யார சொன்னாருன்னு கேக்குறேன். விஜய் யார சொன்னாரு? அவர் தானே சொன்னாரு போட்டோ ஷூட் நடத்தி சம்பிரதாயத்துக்காக அறிக்கை போட்டு. விஜயை பொறுத்த வரைக்கும் வீணா போன மனுஷன். அவர் வந்து அரசியல்ல நீங்க தனியா நின்னாருன்னா 3% 4% 5% கூட வரமாட்டார். ஆனா மீடியால என்ன பண்றாங்கன்னா அவர் மீடியாவுக்கு தனியா வந்து மார்ட்டின் வந்து பண்றாரு. மார்ட்டின் கொடுக்குற உதவினால என்ன பண்றாங்கன்னா அவருக்கு பெரிய பிம்பம் இருக்கிற மாதிரி காட்டுறாரு. ஒரு தேர்தல் நான் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் நிரூபிச்ச மாதிரி இந்த விக்கிரவாண்டி தேர்தல நின்றுக்கலாம்ல. இங்கே நீ உதயா வந்து சொல்றாருன்னா சார் நீங்க உதயா பாத்தீங்கன்னா ஜார்ஜ் எம்ஜிஆர் அண்ணாவுக்கு பிறகு அண்ணா திமுக என்று பிரிஞ்சிருச்சு. அவரு அந்த அம்மா தாழ்த்தப்பட்ட முன்னேற்ற கழகம்னு சத்தியவாணித்துவமெல்லாம் கட்சி நடந்துச்சு. மக்கள் திமுகன்னு சொல்லி நாவலர் நடத்தினாரு. அண்ணா காலத்துக்கு அப்புறம் கலைஞர் பிரிஞ்சாரு, ஒரு சட்டமும் இல்ல. ஆனா எம்ஜிஆர் இறந்தாரு. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் கழகம், எம்ஜிஆர் அண்ணா திமுக, ஜே போட்டி அதிமுக பல பிரிவு வந்துச்சு. இப்ப ஜெயலலிதா சத்தத்துக்கு அப்புறம் தீபா கட்சி, திவாகர் கட்சி, தினகரன் கட்சி, இவர் இபிஎஸ் கட்சி, ஓபிஎஸ் கட்சின்னு பல கட்சி பிரிஞ்சிருக்கு. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் கலைஞர் இருந்ததுக்கு அப்புறம் எந்த பிளவும் கிடையாது. எல்லாரும் எப்படி தளபதி ஏத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீங்க சாமானியமா நம்ம தளபதி ஒண்ணு ஏத்துக்கல. இவர் ஏத்துக்கிட்டாரா உதயவ? சின்னவர் ஏத்துக்கிட்டாரா? முதல்ல எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டேன்னாரு. மல்லுக்கட்டி எம்எல்ஏ சீட்டு கொடுக்க வச்சோம். 72 மாவட்டமும் தீர்மானம் போட்டுச்சு. ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குள்ள இப்ப நீங்க சாரெல்லாம் வந்து பொதுக்குழு செயற்கு வர முடியாது. நான் போனவன் எல்லா வயசானவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருந்த போது எல்லா இளைஞர்களும் கத்துனாங்க. இதே தளபதிக்கே வந்து கலைஞர் வந்து ஒத்துக்க மாட்டேன்னாரு. எப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு செயற்குழு. அப்போ வந்து நம்ம இவர் வீரபாண்டி ஆர்வம் பேசுறாரு. கலைஞரே உங்களுக்கு என்ன கவலை, நீங்க பேசாம அமைதியா இருங்க. உங்களுக்கு அப்புறம் உங்க பிள்ளையில ஒரு பிள்ளைய நாங்க வந்து ஏத்துக்கின்றோம். யாரோ ஒருத்தர் தான் ஆட்சி கொடுக்க போறோம், உங்களுக்கு என்ன டென்ஷன்? உடனே இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்லாம் கத்துனாங்க. என்ன யாரோ ஒருத்தர் என்ன தமிழரசன் ஸ்டாலின் ஒண்ணா, தியாகம் பண்ண ஸ்டாலின் ஒண்ணா, யாரோ ஒருத்தர் நீ பேசக்கூடாது, தளபதினு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நடந்தது செயற்குழு பொதுக்குழு நடந்த விஷயம் இது. அப்போனே தலைவர் ஒண்ணே எல்லாம் கத்துறவனே தலைவர் இப்படி தளபதியை பார்த்தாரு. எல்லாம் ஆளுகளா நீதான் கூட அதை கத்த வரியானாரு. டக்குனு சேர் விட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் சாயந்தரம் தான் திரும்பி வந்து கூட்ட முடிய வரைக்கும் அவருக்கு இல்ல. ஒரு கட்டத்துல தளபதியை வந்து அவர் சாமானியமா ஏத்துக்கல. பேராசிரியரே சண்டை போட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி உதயநிதிக்கு இவர் சாமானியம் ஒத்துக்கல. நீங்க முதல்ல வந்து சீட்டு கொடுக்க மாட்டேன்னாரு. இவரே நான் நிக்க மாட்டேன், நான் ஒரு தொகுதியில நிக்கிறத காட்டிலும் 50 தொகுதியில பிரச்சாரம் பண்றதுதான் எனக்கு முக்கியம், 50 பேரை ஜெயிக்க வைக்கிறதா முக்கியம்னு இவர் சொல்ற அளவுக்கு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது உண்மை. அதுக்கப்புறம் அமைச்சர் கொடுக்க மாட்டேன்னு 1 வருஷம் வச்சிருந்துட்டு பின்னாடி தான் கொடுத்தாரு. அதே மாதிரி துணை அமைச்சரும் கொடுக்க மாட்டேன்னாரு. துணை அமைச்சர் கொடுக்க சொல்லி தமிழ்நாடு முழுசும் 72 மாவட்ட கழகத்தில் தீர்மானம் போட்டாங்க. சேலம் மாநாட்டிலாம் பழனி மாணிக்க மாதிரி பெரிய ஆளு கூட பேராசிரியர் வந்து உங்களை ஏத்துக்கிட்ட போது நாங்க இவர் ஏத்துக்க மாட்டோமா, எல்லாரும் மல்லு கட்டி வேற வழி இல்லாம தான் ஒத்துக்கிட்டாரே தவிர தளபதியா விருப்பப்பட்டு வரது. உங்களுக்கே தெரியும், எல்லா பார்வையாளருக்கும் தெரியும். இது வேற வழி இல்லாமல் எல்லா தொண்டர்கள் முடிவெடுத்துட்டா இது ரொம்ப பண்ணோம்னா தாமதமான தீர்ப்பு ஒரு அநியாய தீர்ப்புக்கு சமங்கிறதுக்காக இன்னும் தாமதப்படுத்த வேண்டாம்ங்கிறதுக்காக கொடுத்தாரே தவிர சாமானியமா கொடுக்கல. தலை ஒரு செங்கல் வச்சு ராத்திரி சுத்தணும் சார். சும்மா அப்ப ஏரியால என் ஊர்ல மட்டும் என் வீட்டுல மட்டும் ஓட்டு கேட்கிற பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும் ஜெயிக்க வைக்கிற பாடு பண்ணும்ல. அந்த யாரும் ஒரு செங்கக்கல்ல வச்சிருந்தாரு. நீ செங்கக்கல்ல வச்சுட்டு எய்ம்ஸ் கல்லூரி கட்ட முடியாது. ஆனா ஒரு செங்கக்கல்ல வச்சு செங்கோட்டையே ஆட்டினார்ல, ஆட்டி படைச்சார்ல. நீங்க இளைஞரணியில வந்து தளபதி இருந்தாரு, சுறுசுறுப்பா இருந்துச்சு. வெள்ளக்கோயில் சாமனா இருந்தாரு. இளைஞரணி எங்க இருக்குன்னே தெரியல. நானும் தான் ஒரு அணி வச்சிருக்கேன், வர்த்தகர் அணி, ஒண்ணு இல்ல. ஆனா அதே இளைஞரணிக்கு உதயநிதி வந்து இளைஞரணி செயலாளர் இளைஞரணி எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. இளைஞர்களே திமுக இல்லைன்னு சொன்ன காலம் போய் எழுச்சியா வந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த அடிப்படையில் வந்து போட்டோ ஷூட் நடத்தப்பட்டது சொல்லப்பட்டது வந்து யாரையோ சொல்லி இருக்கிறார் விஜய். யார சொல்லியிருந்தாலும் விஜய்க்கு சொல்றதுக்கு தகுதியும் இல்ல. அவரு விஜய் அந்த போட்டோக்கு அவர் தான் இருப்பாரு. ஷூட்டிங் அவர் தான் மன்னராட்சின்னு அவர் சொன்னார்ல, அதுதான் நான் சொல்ல, நீ புரிஞ்சுக்கங்க. அந்த கேள்வி கரெக்டா சொல்றீங்க. மன்னராட்சி என்பது ஒரு மன்னருடைய மகன், மூத்த மகன் தான் வரணும். ஆனா இங்க வந்து அழகிரியோ முத்தோ தான் மூத்தவங்களா இருக்காங்க. இவர் வந்து
அவர் சொன்னாரு, தலைவர் சொன்னாரு, அழகிரியை அடையாளம் காமிச்சாரு, மத்திய அமைச்சர் எல்லாம் காட்டினாரு. ஆனா மக்கள் வந்து தளபதியை தான் ஏத்துக்கிட்டான். ஒருத்தர் வந்து இவர் வந்து என்.டி. ராமராவ் வந்து சிவபார்வதியை தான் காமிச்சாரு. ஆனா மக்கள் வந்து சந்திரபாபு நாயுடு தான் ஏத்துக்கிட்டாங்க. இவர் தந்தை பெரியார் இருக்காரு, அவர் மணியம்மையை காமிச்சாரு. ஆனா மக்கள் வந்து அண்ணாவை தான் ஏத்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர் காலகட்டத்திலையும் பாத்துக்கலாம். காஷ்மீர் வந்து ஷேக் அப்துல்லா, பரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா வரலாம். முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் ஊபியில வரலாம். ஒண்ணு இல்ல, இங்க என்.டி. ராமராவுக்கு சந்திரபாபு நாயுடு வரலாம். இங்க வந்து கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா பொம்மைக்கு இன்னொரு பொம்மை வரலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எடியூரப்பாவுடைய பையன் வந்து கர்நாடகத்துல தலைவரா வரலாம். மேல பாத்தீங்கன்னா அமெரிக்கால புஷ்ஷுடைய பையன் புஷ்ஷே வந்து ஜனாதிபதி வரலாம். தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. அன்புமணி வந்து எம்பி, அவருடைய மச்சனு வந்து காங்கிரஸ்ல விஷ்ணுவர்தன் எம்பி, அவருடைய மாமனார் கிருஷ்ணசாமி முன்னாள் எம்பி, இப்ப பொண்டாட்டி எம்பியா போட போய்க்கலாம், வாரிசு வரலாம். விஜயகாந்துக்கு அப்புறம் அவருடைய மனைவி பிரேமலதா வரலாம், அவர் பையனை கொண்டாந்து நிப்பாட்டலாம். ஏன் ஜி.கே. வாசன் வந்து வாசனுக்கு அப்புறம் வரலாம், வைகோக்கு அப்புறம் துறவிக்கோ வரலாம். நீங்க வந்து அவ்வளவுலாம் எதுக்கு பேசுவானே? எம்ஜிஆர் காலத்திலே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்த உடனே நாவலரையோ, நாஞ்சிலாரையோ, எஸ்டிஎஸ்யோ, கேஐக்கையோ, இவரையோ, காளிமுத்தனையோ போடல, ஜானகி அம்மா தான் போட்டாங்க. ஜானகி அம்மாவுக்கு அப்புறம் நான் உடன்கட்டை ஏறுவதற்கு தயாரா இருக்கிறேன், நான் தான் அவருக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவன் சொல்லிட்டு போன ஜெயலலிதா இருக்கு, அந்த ஜெயலலிதாவை தான் ஆக்குனாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா ஆக்கணும்னு நினைக்கல. அந்த ஆக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க மீறி வந்தாங்கன்னு சொன்ன பட்டியல் சொன்னீங்கல்ல, சிவபார்வதி ஆக்கக்கூடாதுன்னு நினைச்சார், வந்துருச்சு. எம்ஜிஆர் பேர் வந்து கலைஞர் வந்து அவர் அழகிரி அப்படி இப்படி போயிட்டு இருந்தாரு. ஆனா டக்குனு வந்து தளபதி வந்து மக்களுக்கு பிடிச்சி வச்சு விட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு மாறுதல் சொன்ன மாதிரி. பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க, நீ சொன்ன கேட்டுங்க. ஜெயலலிதான்னு சொன்னீங்களா, அதுக்காக கேட்டேன். புரட்சி தலைவின்னு சொல்லணும்னு சரியா? ஜெயலலிதா அம்மா வச்சுக்கோங்க, அது ஒன்றும் தப்பு இல்ல. சொல்றேன், பொதுவா சொல்றேன். ஜெயலலிதா இப்ப நம்ம ஜெயலலிதா சொல்ல முடியும், நம்ம வந்து அவங்க வந்து அதுக்கான புரட்சி தலைவின்னு சொல்ல முடியாது இல்ல, அதுக்கு அது தப்புங்கிறதான வந்துட்டோம், மறுபடியும் திருப்பி நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஜெயலலிதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து தொலைபேசி என்ன கட் பண்ணி வச்சிருந்தாரு, உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த அம்மாவுக்கு எந்த பொதுக்குழு நடக்குது, அப்ப சொல்றாரு 2-3 பேர் மலரவன் இவங்க எல்லாம் வந்து கோயம்புத்தூர் மலரவன் எல்லாம் எந்திரிச்சாங்க, ஜெயலலிதா அம்மாவுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. உடனே ஜெயலலிதா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவர் கலைஞர் எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதாவது 2 சிபாச உங்க சிபாச அந்த அம்மா கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்லிப்பீங்க, நான் 2 காரியத்தை செய்யறதுக்கு அந்த அம்மா காரணமா இருக்கலாம், அதுக்காகவே இந்த அம்மா வரணும்னு சொல்லக்கூடாது. அது என்னையே வேணாம்னு சொல்லி ராஜீவ்காந்தி லெட்டர் கொடுத்து எழுதி கொடுத்த பொம்பளைதான் அந்த அம்மா. அந்த அம்மாவோட எந்த உறவும் வச்சுக்கூடாதுனாரு, எல்லா டெலிபோனையும் கட் பண்ணாரு. அந்த அம்மா வர்றதுக்கு அவர் விரும்பல. ஆனா மக்கள் மீறி வந்து எப்படியோ இப்ப இந்த இதெல்லாம் இருக்கனால மன்னராட்சி கிடையாது. மன்னராட்சி என்பது புரியாம அவருக்கு யாரா வந்தாலும் தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி மன்னராட்சிங்கிறது இங்க இருக்கு? பிறப்பால் ஒருவர் முதலாக ஆகக்கூடாது, இனிமே அந்த ஒரு சிஸ்டம் வர இருக்கக்கூடாது. பிறப்பால் யாருமே கிடையாது. நீ பிறப்பால் அவதான் சொல்லல, பிறப்பால் அவர் சொன்னதுனாலே வந்து தளபதி சொல்றதுனால கலைஞர் சொன்னாருங்கிறதுக்காகவே அழகிரி ஏத்துக்கல. கலைஞர் சொன்னாருங்கிறதுக்காக கலைஞருடைய ஆளு பிறப்பால் வந்து செல்வியக்கா இருக்குது, கனிமொழிக்கா இருக்குது, தமிழரசு இருக்கு. ஆனா ஸ்டாலின் தான் வந்தாரு, தளபதி தான் வந்தாரு. ஏன்னா அவருக்கு வந்து உழைப்பு இருந்துச்சு, திறமை இருந்துச்சு. அது மாதிரி இவர் சின்னவர் இளைய கருணாநிதினு சொல்ற உதயநிதிட்ட கலைஞருடைய பேச்சு, அந்த நெய்யாண்டியான நல்ல பேச்சு, உழைப்பு எல்லாம் இருக்கு, ஏத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒரு நிமிஷம். இப்போ நீங்க உழைப்பு எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 50 ஆண்டு காலம் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த கட்சியுடைய தலைவராக இருந்தார், ஆட்சியிலும் பொறுப்பு இருந்தார், கட்சியிலும் பொறுப்பு 50 ஆண்டு இருந்தார், 50 வருஷம் இருந்தார். 50 வருஷமா அவர் கூடவே இருந்தாங்க இல்லைங்களா? அவங்கள யாருமே உழைக்கலையா? அது அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. எப்படின்னா இல்ல, பொதுவான கேள்வி இது, வந்து என்னுடைய கேள்வி இல்ல, ஒரு பொது பார்வையாக ஒருத்தர் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போ அந்த குடும்பத்தில் வந்தார் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் சீமான் சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாரு, அன்புமணி, இப்படி எத்தனை பேர் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில சூழல்ல சிலருக்கு வாய்ப்பு வரும். இப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இலக்கணேசன் இருக்காரு, அவர் வந்து இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு, கவர்னர் ஆயிட்டாரு. ஆனா பொன் ராதாகிருஷ்ணன் அந்த காலத்துல இருந்து சைக்கிள் ஓட்டி, இவர் வாஜ்பாய் வந்து சைக்கிள் நிக்க வச்சு பின் சீட்ல உட்கார வச்சு துண்டு படிச்சு உட்கார வச்சு கூட்டிட்டு போனவர். படுக்கிறதுக்கு வந்து டப்பா கொடுத்தலாம் தலையில படுக்க வச்சவங்க. அவர் வீட்டுல சும்மா இருக்கும்போது எதுக்கு வந்து முருகனுக்கு மந்திரி, எதுக்கு அண்ணாமலைக்கு எதுக்கு தலைவர் பதவி? ஏன் கொடுக்குறீங்க?
இப்ப காங்கிரஸ்ல வந்து அப்பனா வந்து ஒரு தலித்து வேணுங்கிறக்கா வந்து இவரு கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு சொல்லுவாரு. செல்வ பிறந்த செல்வ பிறந்தோட நாங்க யாரும் உழைக்கலையா அப்படின்னு திருநாவுக்கரசு கேட்டா யாரோ ஒருத்தர் தான் வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஒருத்தர் கிடைக்கிறனாலே பாக்கி எல்லாம் உழைக்கலன்னு அர்த்தம் இல்ல. அண்ணாவுக்கு அப்புறம் வந்து கலைஞர் வந்தாங்கிறதுக்காக நாவலரோ இவரோ வந்து உழைக்கவே இல்லைன்னு மதியலோ உழைக்கல யாரோ ஒருத்தருக்கு தான் சார் வரும். இது ஒண்ணு 1 2 3 போட்டு வர்றதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் இல்ல. வரிசையா பதிவு வர்றதுக்கு இது ஜனநாயகத்துல தேர்தல்னு ஒண்ணு இருக்குது. உள்கட்சி தேர்தல் நடக்கணும். அந்த தேர்தலை வரணும். அதான் தளபதிங்கும் போது ஊன்னு கத்துறான், உதயநிதி கத்துறான்னு சொல்றேன்ல. கத்தி தானே ஒரு பணியை வச்சான். அவங்க அப்பாவே தொண்டை தானே பணியை வச்சிருக்கிறான். இந்த அடிப்படையில நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். எல்லாரும் அவருக்கு திறமை இருக்கு, தகுதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதனால உழைக்கிறாரு. அவர் நாங்க மனசார ஏத்துக்கிறோம். அது உங்களுடைய கட்சி உட்கட்சியினுடைய விவகாரமா பொதுவான ஒரு கேள்விக்கான விஷயமா தான் அதை முன் வச்சேன். டங்ஸ்டன் விவகாரத்துல வந்து 9 மாத காலம் சும்மாவே இருந்துட்டு இப்ப வந்து திடீர்னு நாங்க லெட்டர் போட்டோம், இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து சரியா இருக்கா? அவர் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்துல கேள்வி கேட்கு. நானும் இன்னைக்கு நானும் சட்டசபன்றதுக்கு நிகழ்ச்சி கேட்டுதான் வர்றேன். தலைவர் திருப்பி தெளிவா சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா துறைமுகம் சொன்னாரு, நாங்க போட்ட லெட்டருக்கு பதில் லெட்டர் போட்டதெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்ல வந்து சீலோட எடுத்து கொண்டு வரட்டுமான்னு கேட்டாரு. எங்களுடைய எதிர்ப்புகளும் தெரிவிச்சிருக்கிறோம். எதிர்ப்புகள் தெரிவிக்கிறது மீறி கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒன்றும் பவர் கிடையாது. நாடாளுமன்றத்துல மத்திய அரசு வந்து 2023 சட்டம் கொண்டு வராங்க. கனிம வளங்களை எடுக்கக்கூடிய அதிகாரம், ஏலம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. குத்தகைக்கு யாரு விடுமோ அவங்கள நீங்க டீல் பண்ணிக்கலாம். அது மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வாய் மூடி மௌனியாக அங்க சும்மா உட்கார்ந்து ஏன் அப்படின்னு கேள்வி. அதுதான் கேட்டார்ல, அது ஒரு அயோக்கியத்தனமா முட்டாள்தனமான கேள்வின்னு இன்னைக்கு சட்டசபை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவரே சொல்றாரு, நீங்க பாத்துருந்தீங்க அதை சொல்லிப்பாரு. பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இதையும் வந்து விவாதத்துக்கு விடுறது இல்ல. மொத்தம் வந்து ஒரு நாள் 2 நாள் 15 தீர்மானம் 20 தீர்மானம் கொண்டு போயிட்டாங்க. நம்மளுடைய எதிர்ப்பு எத்தனை லெட்டர் நான் எழுதியிருக்கேங்கிறாரு. அந்த லெட்டர் எங்களுக்கு தெரியல, படிங்கன்னு தான் எடப்பாடி சொன்னாரு வெளியே. லெட்டர் எழுதலன்னு சொல்ற தேதி வரை அவர் கொடுத்திருக்காரு தளபதி. அதே மாதிரி துரைமுருகனும் கொடுத்திருக்காரு. எத்தனை லெட்டர் கொடுக்குமோ கொடுத்திருக்காங்க. இன்னும் சொன்னா உச்சக்கட்டத்துல தளபதி சொல்லியிருக்காரு, என் உயிர் இருக்கிற வரை அதுக்கு கொண்டு வர விட மாட்டேன். இதோட உங்களுக்கு என்ன சார்? நாங்களும் நீங்க விட்டுட்டீங்க, அப்புறம் நீங்க குற்றச்சாட்டு சொல்றாரு. அது வந்து முட்டாள்தனமானது. நாங்க ஒண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது 13 பேரை சுட்டு டிவில பாத்தேன்னு சொல்ற அளவுக்கு நாங்க ஒண்ணு கேவலமான இல்ல. எதிர்ப்பு லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எதிர்ப்பு லெட்டர் வந்து போட்டதுக்கு அப்புறம் எதிர்ப்பு லெட்டர் கொடுத்துட்டு ஏன் எடுக்க முதல்ல விட்டுட்டீங்க? மறுபடியும் கேள்வி அவர் சொல்ற தப்பா சொல்றீங்க. என்னைக்கு தீர்மானத்தை முதல்ல பிரச்சனை வந்தோ இந்த 10 மாசம் எத்தனை லெட்டர் போட்டுருக்கிறத இன்னைக்கு வரிசையா படிச்சாரு துரைமுருகன். எத்தனை லெட்டர் போட்டிருக்கோம் தலைவரும் போட்டிருக்காரு, ஃபேக்ஸ் கொடுத்திருக்காரு, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. பாராளுமன்றத்துல எங்க உறுப்பினர் 8 தடவை தகராறு பண்ணிருக்காங்க. அது வரிசையா படிச்சாரு இன்னைக்கு தளபதி. அதனால நாங்க எதிர்ப்பு தெரிவிக்காம இல்ல. அதை மீற அந்த அதிகாரம் வந்து இந்த ராணுவ அதிகாரம் மாதிரி ஒரு மிருக சர்வாதிகாரம் இருக்கிறனால பண்ணாங்க. இதே மீறி நீ வந்தா என் உயிர் போயிரும் சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் ஒரு முதலமைச்சர் பண்ண முடியும். நம்ம எல்லாம் வந்து சண்டை போடுற அளவுக்கு பெரிய ராணுவ படையெல்லாம் வச்சல. இவ்வளவுதான் பண்ண முடியும். நம்ம நீட்டுக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்க கொண்டு வந்தா இருக்கிறான். எத்தனையோ கேஸ்ல நம்மளை மீறி நடந்துகிட்டு தான் இருக்குது. என்ன பண்ண சொல்லிய? நம்ம கட்டுற பணத்துல காவாச்சு கூட பணம் வர மாட்டேங்குது. அதுக்காக அவனுக்கு அதிகத்து குத்தா முடியும் சொல்ற பேச்சுக்கு. அதனால வந்து எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டேன். இன்னைக்கு அவரே கடைசியா சரண்டர் ஆயிட்டாரு. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். வந்து மக்களுடைய நன்மைக்காக எல்லாரும் இந்த தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒருமித்த கருத்து வருங்க. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அந்த முடிவு வந்திருக்கு அப்படின்னு தான் வெளியே வந்து பிரஸ் மீட்ல தானே பேசினாரு. சார் நீங்க அவர் வந்திருக்குங்கிற போயிருக்குன்னு சொல்றது சரி. எல்லா தீர்மானத்துக்கும் எல்லாரும் ஒத்து வரதில்லை. எவ்வளவு நீட்டு தீர்மானத்தெல்லாம் பாஜக வெளிநடப்பு பண்ணிருக்கு. கடைசி வரைக்கும் ஒத்து மக்களுடைய நன்மைக்கெல்லாம் அவங்க ஓட்டு போடுறதெல்லாம் இல்ல. எத்தனையோ பிரச்சனை இருக்கு. மத்திய அரசு பிரதான எதிர்கட்சி அதிமுக. சாரி பிரதான அதிமுக தான் சார். பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்கும் போது ஜெயலலிதா காலத்துல காவிரி பிரச்சனைக்கோ இல்ல இந்தி பிரச்சனைக்கெல்லாம் நாங்க வர்றோம்னு சொன்னா எங்களை கூட்டி போக மாட்டாங்க. விட்டு தனித்தனியா பண்ணுவாங்க. ஆனா நாங்க அவங்களுக்கு எழுத்து தான் போறோம். முடிஞ்ச அளவுக்கு பண்றோம். 2 பேரும் சேர்ந்தா குறை கொடுக்குறோம். மத்திய அரசு திருத்துவோம். நிச்சயம் வராம தடுப்போம். நீங்க நினைக்கிறது நடக்கும். மத்திய அரசு திருத்துறீங்க, வேற வழி இல்ல. அவங்க பண்ற அநியாயத்தை திருத்தி தான் நம்ம ஆகணும். அதுக்கு எவ்வளவு பண்ணுமோ பண்ணுவார். டங்ஸ்டன் இந்த பிரச்சனை வந்து முதல்லயே சரிப்படுத்தி இருந்தா இவ்வளவு இருக்க வேண்டிய அவசியம் சரிப்படுத்த. நாங்கள் வந்து காவேரி பிரச்சனை நாடாளுமன்றத்தையே 20 நாட்களுக்கு மேல திக்குமுக்காட வச்சு 39 பேர் இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் எதுவுமே அப்படின்னு நீட்டுக்கு போட்ட லெட்டருக்கே பதில் சொல்ல குடியரசுத் தலைவர் கொடுத்த லெட்டர் எங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு வருஷ கணக்குல பூட்டி வச்சிருந்தாங்க. நாங்க கண்டுபிடிச்சு தீர்மானத்தை கொண்டாந்து இதுல இருந்து சிறப்பு எழுதி போட்டு வாங்கி வச்சோம். அது என்னன்னே சொல்லலை. எந்த காலத்துல சார் மத்திய அரசு எதிர்த்தாங்க? உணவு கழகத்துக்கு எதிர்த்தாங்களா? கூட்டணியில் இருந்தப்ப காவிரி பிரச்சனை போய் எதிர்த்தாங்களா இல்லையா சார்? நாங்க எதிர்த்ததா 10 கூட எதுக்கல அவங்க. என்ன சரி
20 நாளைக்கு மேல நாடாளுமன்றத்தில் சரி. அதிமுக எம்பி சார், குரல் கொடுத்தார்களா? நீங்க கொடுக்கலையா? நாடாளுமன்றத்தை மத்திய அரசு சேர்த்து பண்ணல, கர்நாடகத்தை சேர்த்து பண்ணாங்களே, மத்திய அரசு சேர்த்து அவங்க என்னைக்கு பண்ணாங்க? நாடாளுமன்றத்தில் வேற யாரும் எதிர்த்து பண்ணிட்டு மத்திய இருக்காங்க? அரசுல வந்து சரி, அவங்க பண்ணாங்க. நீங்க நாங்க பண்றோம் சார், நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம், பண்ணுவோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி பண்ணல, இப்ப பண்றோம், இப்பதான் பண்றோம். இப்பதான் 10 மாசம் சும்மா வச்சிருக்காங்க. கொடுத்துருக்கு சார், எடுத்து பேசியிருக்காங்க சார். அவன் இல்லன்னு சொன்னா நீ கேள்வி கேட்பீங்களா? இன்னைக்கு எடுத்து நாளைக்கு காலையில சொல்றாரு, அவர்தான் சொல்றாரு. இப்ப அவர் சொல்றது நம்புறீங்கல்ல, நான் சொல்றது நம்புங்க. நீங்க சொல்ற அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். நான் சொல்றேன், உங்களிடம் தளபதி சொல்லியிருக்காரு, எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்காங்க. பேசாம இல்ல, எப்படி சார் பேசாம இருப்பாங்க? மத்திய அரசு எதுக்கிறத விட எங்களுக்கு என்ன சார் வேலை? எதுக்கும் எதிர்த்து பேச எதுக்காக சார்? நாங்க மத்திய அரசு எதுக்காம இருந்தோம்னா, எங்களுக்கு செந்தில் பாலாஜி 1.5 கோடி ரூபாய்க்கு போக முடியல சார். 7,000 கோடி வச்சு விட்டு அர்ஜுன் அதை வந்து மேடையில உட்காரனே சார். 1.5 கோடி ரூபாய் பிரச்சனைக்கு நான் 1.5 வருஷமா உட்கார்ந்துட்டு வர்றோம். மத்திய அரசு தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோமே, அதனால இந்த நிலைமை நாங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருப்போம். இன்னும் எதுப்போம்? எங்களுக்கு கொள்கைதான் முக்கியம், எங்களுக்கு ஆட்சி முக்கியம் இல்ல. சீமான் போராட்டத்துக்கு வீசி போயிடும். நீங்களும் பாஜகவும் வந்து நேரடி தொடர்பில் இருக்கு, மறைமுக தொடர்பில், நேரடி தொடர்பில் இருக்கீங்க. நீங்கள் காலையில் தந்தை, மத்தியானம் சாயங்காலம் வந்து மகன் போய் சந்திக்கிறார். ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் பிரதமரை போய் சந்தித்து 1/2 மணி நேரம் பேசணும், 40 நிமிஷம் பேசிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அம்மா வந்து சோனியா காந்தி அம்மா போயிட்டு பிரியங்கா காந்தி அம்மா வந்துட்டு கேரளாவில் உள்ள எல்லாரையும் போயிட்டு மத்திய அமைச்சர் எல்லாம் பார்த்துருந்துச்சு. அதுக்காக காங்கிரஸ் வந்து பிஜேபியில சேர போறோம் அர்த்தமா சார்? ஒரு மத்திய அமைச்சரை, ஒரு மாநில அமைச்சர், ஆட்சி என்பது வேறு, கட்சி என்பது வேறு. இதே சிஆர்டி அம்மா சொல்லுவாங்க சார், 1000 கட்சி சென்டர் இருக்கலாம் சார், கவர்மெண்ட் ரீதியா அந்த கேட்க வேண்டாமா சார், உட்கார்ந்த இடத்துல இருக்கலாமா தான் சொல்லுவாங்க. நாங்க அப்படி கேட்கற சீமான் தான் பேசுறான், நீங்களும் புரியாம போய் கேட்டிக்கலாம். அவர் வைக்கக்கூடிய விஷயத்தை தாங்க நான் சொல்றேன், தப்புன்னு நான் சொல்றேன். அதை நான் சொல்றது அதான் உங்ககிட்ட நான் போய் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, நான் உங்ககிட்ட கேட்கலாம் இல்லையா? அதெல்லாம் எப்படி பைத்தியார்த்தனமாலாம் கேட்டாலும் அவர் என்ன பண்ண, அந்த அளவுக்கு தான் பேசிட்டு இருக்காரு. ஆட்சி அதிகாரத்தில் அவர் மரியாதை கொடுக்கிறாரு. ஆட்சி என்பது வேறு, கட்சி என்பது வேறு. கட்சியில அவங்க பண்ற தப்புகளை கண்டிப்பாரு. அதுக்கு ஆட்சியிலே நான் கம்பெடுத்து சுத்துவேன்னு சுத்த மாட்டாரு. அது வந்து உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போங்கிறது வந்து அது அந்த காலத்துல, அண்ணா காலத்துல உள்ளது. அது எப்பவுமே அது நம்ம வந்து அதை மாத்திக்கிறது கிடையாது. ஆக இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்தளவுக்கு விஜய் வந்து உங்களுக்கு ஒரு எதிரியாக நீங்க முடிவெடுத்து இருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இல்ல சார், நாங்க ஒரு எதிரி சார். நீங்க ஒரு பட்டத்து யானை மேல ஒரு சிட்டுக்குருவி ரொம்ப நேரமா கூச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சான். ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு அது என்ன பண்ணுச்சான், கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டு அப்படியே வந்துச்சான். வந்துட்டு அப்படியே போனுச்சான், முகப்புக்கு போனுச்சான். முகப்புக்கு முன்னாடி போய் யானையுடைய முகத்தை பார்த்துட்டு, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னுச்சான். நானும் சொன்னிச்சான், நீ எப்பப்பா வந்தேன்னுச்சான். நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு அப்படின்னுச்சான். அப்படியா, தெரியல, நீ எப்படி எனக்கு தெரியாம வந்தியா, அது மாதிரி எப்படி வராம போய் அதுமே சொல்லாம நல்லது. இது யானை சிட்டுக்குருவி மாரி சார். இப்பதான் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரு போய் நீங்க சார், நீங்க உங்களுக்கு எது ஆள் கிடைக்கலங்கிறத அவர் போட்டு பெருசாக்குறீங்களா? ஒரு விதமான பதட்டமும் ஒரு விதமான அச்சமும் இந்த விசிகவுடைய எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்குமே இருப்பதை நம்ம வந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில கட்டுப்பட்டு துணை பொச்சலா இருக்கும்போது தெரிஞ்சு பேசணும். அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இல்லை. தளபதி இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்திருக்காரு. பாமக வந்து பாஜக நம்பி போனுச்சு, தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்திருக்கு, சின்னத்தை இழந்திருக்கு. திமுக நம்பி போனி 2 எம்பி சீட்டு, 4 எம்எல்ஏ சீட் கொடுத்து இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அங்கீகாரம் கொடுக்கிற கட்சிக்கு தன்னுடைய என்ன செஞ்சாலும் தனக்கு வந்து ஒத்துழைப்பு தர்ற கட்சிக்கு எந்த பெண்ணை கூட 2 மணிக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு தளபதியை வந்து இவர் திரும்ப நம்பி பார்த்திருக்காரு. எந்த நேரமும் வந்து அந்த காலத்து ஜெயலலிதாவெல்லாம் கூட்டணி இருந்தா கூட பார்க்க முடியாது. இது 24 மணி நேரம் பார்க்க முடியுது. இப்படி ஒரு அற்புதமான பொற்கால ஆட்சி நமக்கு கிடைக்காது. இந்த நிதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். காட்சி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிப்படி கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவை கெடுக்காத அந்த கட்சியில உள்ள எல்லாம் திட்டம் தான் செய்வான். அந்த வார்த்தை பயன்படுத்த அது அவங்க சொன்னது பயன்படுத்துங்க. சரி பாவி. அது எங்களை வந்து இவ்வளவு திட்டம் போது மன்னர் இது இல்ல, அவன் வந்து படிச்சு போட்டு ஒரு பாட்டுக்கு வந்து நேரா துணை அமைச்சர் ஆகிறோம்னு சொல்லும் போது அவங்க கோச்சுக்கு தானே செய்வாங்க. அதுக்காக இல்ல, நீங்க உங்களுடைய கோபத்தை தாண்டிட்டா கடந்துட்டா இல்ல, அதுக்காக என்ன சொல்லக்கூடாதுன்னு கெசட்ல இருக்குன்னு நாங்க தான் சொல்றோமே. அதனால வந்து அது உண்மைதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் அவர் வந்து கெடுதல் பண்ணது கெடுதல் தான், கட்சியை குழப்பறக்கா பண்ணாரு. அதனால கட்சியே வந்துச்சு. நீங்க அதுக்காக அவங்க எல்லாரும் திட்டாங்கனாக்கா நாங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும், இன்னொரு தடவை சொல்லாதீங்க, அது உங்க மேல உள்ள தப்பு. அது வந்து அவை நாகரிகம் கருதி சொல்ற, அது ரொம்ப ரொம்ப தப்பு. நாங்க யாரும் எந்த பரிசும் இல்லை. ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரம் எங்களுடைய பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.